ஓம் நமோ வெங்கடேசய்யா. திருக்குமரன் அஸ்ட்ரா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்று செவ்வாய்க்கிழமையில் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் நம்ம கடன் தீருன்றது உண்மை. இது புராண காலத்துடைய கல்வெட்டோட சாஸ்திரம். உங்களுக்கு கோடி ரூபா கடனாலும் சரிதான், லட்ச ரூபா கடன் சரி, கடன் தீரணும்னா எல்லாரும் உழைப்போம், முயற்சி பண்ணுவோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், கடன் வாங்கி கடன் அடைக்கிறோம். அப்போ கடன் தீரலையே என்ன பண்ணுறது? உங்களுக்கு உடனே கடன் தரணும்னா ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை பகலில் போயிட்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வாங்க. நிச்சயமாக கடன் தீரும். கோடி ரூபா இருந்தாலும் தீரும். அது மட்டும் உண்மை. அது என்னுடைய அனுபவங்கள். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அதே மாதிரி திருவண்ணாமலையை பகலில் கிரிவலம் வந்து செவ்வாய்க்கிழமையில் கோபுர தரிசனம் பண்ணவங்க, அண்ணாமலை தரிசனம் பண்ணவங்க எல்லாரும் கடன் நீங்கி செல்வத்தோடு சுபிட்சமாக இருக்காங்கிறது நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இது உண்மை. அதுவும் செவ்வாய்க்கிழமை பகலில் தான் மலை சுற்றணும். வெப்பம் அதிகமாக இருக்கும்போது தான் சுற்றணும். சரி சார், எனக்கு கால் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, கால் கொஞ்சம் இதுவாக இருக்குது, சுகர் பிரச்சனை இருக்குது, ஷாக்ஸ் போட்டு சுற்றணும். முடிஞ்சவரை காலில் ஆரம்பித்து ஒரு 12 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிலாம் முடிச்சிடுங்க. அவங்க மொத்தம் காலில் ஆரம்பித்து செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கு மலை சுற்றினா கட்டாயம் கடன் தீர்ன்றதுலாம் உண்மையான விஷயம்தான். உங்களுக்கும் கடன் அதிகமாக இருக்குன்னா நீங்களும் மலை சுற்றுங்க. அதிகம் கடன் பிரச்சனை மாற்றிக்கிறவங்க அஸ்ட்ராலஜி படி லக்னத்தில் ராகு, ராசி வீட்டில் ராகு, லக்னத்து 4ல் ராகு, தொழில் வீட்டில் 10ல் ராகு இருக்கவங்க அடிக்கடி கடனில் சிக்கியிருக்கீங்க. நீங்களும் திருவண்ணாமலை போய் மலை சுற்றினா உங்கள் கடனை நிச்சயமாக தெரிந்து பணம் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. அதே நியூமராலஜி படி உங்களுடைய பிறந்த தேதி 4, 13, 22, 31 தேதி பிறந்தவங்க எப்பயும் கடன்காரராகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த கடன் வாங்கி கூட இந்த கடன் வாங்கி கூட அது வாங்கி கடன் மாற்றி கடன். அப்போ கடனாக தீரணும். பணம் தான் கடன் தீர போது. அந்த கடன் தீர்றதுக்காக தான் பணம் செல்வம் செழிக்கிறது தான் நீங்கள் எல்லாருமே செவ்வாய்க்கு போயிட்டு அண்ணாமலையில் கிரிவலம் வந்து அண்ணாமலை தரிசனம் பண்ணுங்க. கடனே இல்லாமல் சுபிட்சமாக நம்ம 10 பேர் பணம் கொடுக்கறது சுபிட்சமாக எல்லாம். இந்த விஷயத்த நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டுனாங்க, கடன் தீர்க்கிறதுக்கு என்ன வழி சார்ந்து. அப்படியே 30 வருஷத்தோட அனுபவத்தை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் இந்த விஷயத்த உண்மை தெரிஞ்ச பிறகு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு அடியனை தொடர்பு கொள்ளவும். நன்றி.